வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்து என்னுடைய மனைவியையும் என்னையும் அழைத்து சிறப்பித்து ஆசீர்வதித்ததற்காக என் சார்பாகவும் என்னுடைய மனைவியின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மனசில் பட்டதை சொல்லிட்டு அப்புறம் நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். செல்வத்தின் பயனே ஈதல், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வள்ளுவர். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்தப்பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஊறும் எறும்பு இங்கு 1 கோடி உய்யுமாம். என்ன அர்த்தம்னா, தூங்கும் களிறுனாக்கா அசை போடுகின்ற யானைன்னு பேர். அந்த யானைக்கு கவலமாக உருட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் அதிலிருந்து உணவு சிந்துனா கூட அந்த யானை கவலைப்படாதான். ஏன்னா அதை கொண்டு 1 கோடி எறும்பு அதை உண்டு உயிர் வாழ்மா. அந்த மாதிரி இந்த ஹியூமர் கிளப்ல இப்போ அவர் சொன்னார் யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்கிறோன்ட்டு. உள்ளபடியே அருமையான ஒரு சங்க இலக்கிய பாடல் உண்டு. ஆற்று பெருக்கற்ற அடிசுடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இது என்ன பொருள்னா, ஆற்றில் தண்ணி நிறைய இருக்கும்போது போய் தண்ணியை குடிக்கலாமா, தண்ணி இல்லாமல் வறண்டு போன காலத்தில் கூட போய் யாராவது தாகத்தோடு அங்கே போனால் ஒரு சின்ன ஊற்றை தோணுனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்குமா, இல்லைன்னு சொல்லாதான். அது மாதிரி இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, துன்பப்படுகிறவர்களுக்காக துயரப்படுகிறவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்கின்ற கரங்கள் மேலானது என்று இங்கு எல்லோரும் அமர்ந்திருக்கின்றீர்களே, அதைத்தான் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இதோட அந்த அழைப்புதலை பார்த்தேன். அதில் ஒரு தாயும் அந்த தாயினுடைய கையின் மேல் ஒரு குழந்தையும் கை வைத்து கொண்டிருப்பதை போல அதை மிக அருமையாக வடிவமைத்திருந்தார். அதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளும் உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தன, எப்படி இருக்கின்றன. நண்பர்களே, மேடம் ஜெனி கோல் என்ற உளவியலாளர் ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்கின்றார். பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். குழந்தை பிறக்கும் போது வலி நிறைந்த தாயினுடைய வழியாக வெளியேறும் போது அது நினைத்து கொண்டு பிறக்கிறதாம். என்ன நினைக்குதான், இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இந்த உலகமே என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும், என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது என்று அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு சொல்லுகிறதாம். ஏனென்றால் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள், உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை. தயவு செய்து பெற்றோர்களே, என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், சுமையாக வளர்த்து விடாதீர்கள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களை கெஞ்சுகிறார்களாம். நண்பர்களே, புறநானூறு சொல்கிறது, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பொருள் புரிந்து ரசிக்கிறீங்க, பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளுவம், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நன்றிங்கிறார், உதவின்னு சொல்ல. அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு பெரிய நன்றி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா உதவி இல்லை, அது நன்றிங்கிறார். ஏன்? பெற்றோர்கள் என்ற சிறப்பை உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களை ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டியது நீங்க அவங்களுக்கு செய்யற நன்றின்றார். அதே மாற்றி பிள்ளை தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லுங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? தாயையும் விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில் என்று போயிட்டாரு. நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே நாம் தான். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். Being a positive role model is the fastest and most powerful way to teach children
Because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன பொருள்னா, பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்காதான், நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் செய்யுமா. போல செய்தல் தான் பிள்ளைகளுடைய மூல குணம். நீ நல்ல அப்பா அம்மாவா இருந்தா நீ என்னெல்லாம் விரும்புறியோ, காந்தி சொல்லுவார்ல, யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு நினைக்கணுமோ அப்படி நீ இரு. அது மாதிரி பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கணுமோ நீங்க அப்படி இருங்க. இந்த இடத்துல ஒரே நொடியிலே நம்ம எல்லாரும் பிள்ளை நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க எல்லாம் நம்ம செய்யறது தான் செய்யுது. நம்ம செய்யறது தான் பிள்ளைங்க செய்யணும் உங்கள்கிட்ட என்னால் நிரூபிக்க முடியும். எல்லாரும் பெற்றோர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள், பெரியவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லாரும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்லையே, சொன்னோன்னு எல்லாரும் தூக்கிட்டீங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்போ நான் சொல்றதை செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே வைங்க கையை. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறேன். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் மெகா டிவி பார்த்துட்டு இருக்கிற அல்லது சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் மெகா சீரியல் பார்க்குறவங்க பிள்ளைங்களை டிவி பார்க்காதன்னா எப்படி கேட்கும்? நினைச்சு பாரு. 24 மணி நேரம் செல்லையே நோண்டிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல்லில் ஒன்றும் பண்ணாதரா கேட்குமா? வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு மாமா கேட்டா இல்லைன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா அது ஊரை சுத்திட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லும். அதுதானே நடக்குது. நினைத்து பாருங்கள். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை என்ன? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து கொள்ளுகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்ட்ட இருக்கிற சொத்துலேயே 100 கோடி பேங்க் பேலன்ஸ், 100 ஏக்கர் நிலம் இல்லடா. உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தான் உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து. நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் நான் பேசும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க பெண் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். எல்லா தாய்மார்களும் மனசார சந்தோஷப்படலாம் என்று அவங்க கேட்டாங்க. இந்திய பெண்களிடம் நான் பிள்ளை வளர்ப்பு பற்றி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம், அங்கிருந்து அவர்கள் வளர்த்து இந்த வெளிநாட்டிற்கு வேலைக்காக அனுப்புகின்ற பிள்ளைகள் மிகப்பெரிய பதவியில் ஒழுக்கத்தோடு, அறிவாற்றலோடு, கடுமையான உழைப்பாளிகளாக, மனித நேயத்தோடு, பெற்றோர்களை அழைத்து இங்கு பேணி பாதுகாப்பவர்களாக, பிள்ளை வளர்ப்பிலே அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவர்களாக வியந்து போகின்றேன். அதனால் இந்தியாவிற்கு இந்திய தாய்மார்களிடம் நான் பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னவர் அடுத்து என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு என்ன சார் காரணம்னு கேட்டேன். நான் சொன்னேன், தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லைன்னு. தனக்காக வாழாம பிள்ளைகளுக்காக வாழுகின்ற சமுதாயம் அது இங்கு மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். நீங்க உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். எங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அதுதான் காரணம் என்று சொன்ன. அடுத்து ஒரு அமெரிக்கர் எழுந்து, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சே ஆகணும், உங்கள்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு. அடுத்ததாக சொன்னார், மை டியர் இந்தியன் காப். அவர் சொன்னது அப்படியே ஆங்கிலத்தில் சொல்றேன். ஐ எம் ஹேவிங் மை ஓன் டவுட், கேன் யூ கிளியர் இட்? ப்ளீஸ் டெல் மீ. அவர் கேட்டாரு, ஒய் தி இந்தியன் விமன் ஆர் வெரி மச் ஒரீட் அபவுட் தர் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக ஏன் இந்த பாடுபடுறாங்க, இவ்வளவு கவலைப்படுறாங்க? தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு தமிழ் பெண் எழுந்து, சார் எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுங்க சார், பெரிய தொந்தரவா இருக்கு. நாங்கள் அப்புறம் தான் தெரியுது இந்தியன் உமன் மேரிடு அமெரிக்கன். அடுத்து நான் உடனே சொன்னேன், பதில் கிடைச்சிருச்சுமா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஆல் இந்தியன் விமன் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தேன் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு. இதே மாதிரி தான் அவரு சிரிச்சாரு. பட் நான் என்ன சொன்னேன், இதை சிரிக்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், யூ பெட் மீ வித் மை ஓன் சப்பல்னாரு. இல்லை சார் அப்படிலாம் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது.
உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே தன் பிள்ளை தன்னை விட புத்திசாலியாக இருப்பது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நலம் பயக்கும் என்ற காரணத்தினால் எல்லோரும் அப்படி விரும்புகின்றோம். அதுதான் உண்மை. அது குறிப்பாக இந்தியாவிலே. ஏனென்றால் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் நம்மிடம் மட்டுமே இருக்கின்றன. நண்பர்களே, என்ன உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். இதில் என்ன கோளாறு வருதுன்னா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்து விட்டேன். ஒரு தடவை அப்துல் கலாம் சார் சென்ட் ஜோசப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்தார். நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது கலெக்டரும் நானும் அவர் அழைச்சிட்டு போன ஒரே காரில். இப்போ அவர் கேட்டார், கலெக்டர்கிட்ட கேட்டார், என்ன கலெக்டர் சார், ஏன் இந்த இந்திய பெற்றோர்கள்லாம் பணம் பணம் பணம்னு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அலைகிறாங்க அப்படின்னு. அவர் டப்புன்னு சொன்னார், சார் புள்ள உருப்படாமல் போயிட்டா நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சா அவன் நிம்மதியாக இருப்பான்ல, அதுக்காக தானே. உடனே அவர் சொன்னார், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். அவன் நல்லா இருந்தாக்கா அவன் சம்பாரிச்சுக்க போகிறான். ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் மோசமாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட போகிறான். பிள்ளைய நல்லா வளர்க்குற வழியை பாருங்க யான்னு. இவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் கோபப்படாதீர்கள். எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு. அவ்வளோதான். நீங்கள் கோபப்படுறதுனால எதையும் சாதிக்க முடியாது. ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வாகாது. அதை போலவே கவலைப்பட வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கை திரும்பவும் கண்ணதாசனை தான் கூப்பிடணும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நாளைய பொழுதை இறைவனுக்கு அழுத்தி நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று விடும். எதுக்காக கவலைப்படணும்? இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான